Hello friends, welcome to ViviSKitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாஃப்ட்டான சப்பாத்தி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருளை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு. தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில், காய்ச்சின பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் சுகர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இதில் சுகர் சேர்த்துக்கலாம். சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலும் நெய்யும் சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஆயில் லைட்டாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கைக்கு பசைஞ்சிருங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா பசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சு ஒரு பிளேட் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. நம்ம தேவையான அளவு எவ்வளோ சைஸ் பால்ஸ் பிடிக்குமோ நீங்கள் பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துடலாம். நான் சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட்டோட பேக் சைடை வச்சுக்கிறேன். இது சப்பாத்தி கட்டை. கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம உருட்டி வச்ச இப்போது மாவை இதில் சேர்த்துட்டு மேலே லைட்டாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிடலாம். இப்போ நம்ம கல்லில் போட்டு எடுத்துடணும். மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 சைடும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா மேலே சப்பாத்தி உப்பி வரும். இப்போ நம்ம எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிஷ். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம விவிஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.